எங்க எல்லைக்குள்ள வந்துட்டேன்னு சொல்லுது. இவங்க என்னன்னா, நம்ம ஊருக்குள்ளயே "இதுல குளிக்காதீங்க. இது பிரைவேட் ஃபால்ஸ். இதுல வராதீங்க. இது பிரைவேட் பீச்." என்ன பீச்? கடலுக்கு என்ன பிரைவேட்டு? எந்த கடலு எங்க பிரைவேட் ஆச்சு? எனக்கு இது புரிய மாட்டேங்குது. கொஞ்ச நாளா எங்கங்க இப்ப நேத்து ஒண்ணு நடந்தது. ஒரு கஸ்டமர் பேத்திக்கு வந்து கல்யாணமாம். இந்த மாசம் லாஸ்ட். எங்கேம்மா கல்யாணம்ன்னு, ஈசிஆர்லம்மா ரெசார்ட்ல. நயன்தாராவுக்கு கல்யாணம் ஆச்சுல, அந்த ரெசார்ட்லன்னாங்க. ஆ அப்படிங்களான்னு நான் வந்துட்டேன். அப்புறமா வந்ததுக்கு அவங்க டிரைவர் சொல்றாரு, "ஒரு நாள் வாடகை கேட்டேன்னு வச்சுக்க, தல சுத்தி நீ விழுந்துருவ. நம்ம இப்போ நம்ம நடுத்தர மக்களா, அந்த வாடகை காசுல 3 கல்யாணம் பண்ணிடலாம்" அப்படின்னாரு. 3 கல்யாணம்னா என்ன ஆவுறது சொல்லுங்க? அவ்வளோ வாடகை குடுத்து அதில கல்யாணமா? சரி நயன்தாராவாவது கல்யாணம் பண்ணுச்சு, கேசட்ட வித்துச்சு, பணத்த பாத்துச்சுன்னு சொல்லலாம். இவங்கலாம் இருக்குல்ல. ஏன் அத ஆனா அந்த வகையில பார்த்தா, போன மாசம் நெனைக்கிறேன். திருப்பதியில ஒரு பணக்காரராம். வந்து தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி, அங்க இருக்க அத்தன பேருக்கும் அன்னதானம். ஏழை, பணக்காரன் அத்தன பேருக்கு அன்னதானமா. பெண்களுக்கு துணி எடுத்து குடுத்தாங்களாம். ஆண்களுக்கு அந்த வெளியில யாசகம் வாங்குறவங்களுக்கு புடவ, அப்புறம் வேஷ்டியெல்லாம் வாங்கி குடுத்தாங்க. அது பரவாயில்லல்லங்க. இத கொண்டோய் நீங்க எவனோ ஒருத்தருக்கு கோடிக்கணக்குல குடுக்குறதுக்கு, 4 பேருக்கு வாங்கி குடுத்தாரு. அதுவே நல்லது தான்.